அண்மை செய்தி. சென்னையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலித்ததற்கு எதிராக நுகர்வோர் தீர்ப்பாயத்தை நாடிய நபருக்கு இழப்பீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். சென்னை செம்பியம் பகுதியை சேர்ந்த தேவராஜன் என்பவர் மாதவரம் ரவுண்டானா பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் கடந்த மார்ச் மாதம் 240 ரூபாய் மதிப்புள்ள மதுபானத்தை வாங்கியிருக்கிறார். அப்பொழுது பாட்டிலில் நிர்ணயிக்கப்பட்ட விலையுடன் கூடுதலாக 10 ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர் வசூலித்துள்ளார். இது தொடர்பாக டாஸ்மாக் கடை விற்பனையாளரிடம் முறையிட்ட பொழுது எந்த ஒரு பதிலும் கூறாமல் இருந்தது வாடிக்கையாளருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தன்னிடம் கூடுதலாக வசூலிக்கப்பட்ட 10 ரூபாயை திரும்ப வழங்க உத்தரவிட கோரியும் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை நுகர்வோர் நீதிமன்றத்தில் தேவராஜன் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரித்த தீர்ப்பாய உறுப்பினர்கள் கோபிநாத், கவிதா, கண்ணன், ராமமூர்த்தி அமர்வு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் தொகையை வசூலித்தது முறையற்ற வணிகம் என கூறி மாதவரம் ரவுண்டானா டாஸ்மாக் கடை விற்பனையாளர் 5000 ரூபாய் இழப்பீட்டை வாடிக்கையாளர் தேவராஜனுக்கு 2 மாதத்தில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. 2 மாதத்தில் இழப்பீட்டு தொகையை வழங்காவிட்டால் ஆண்டிற்கு 9% வட்டியுடன் இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.